ஏன்டா இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்து மாடா டிவிக்கு களத்துல இல்லைன்னு சொல்றீங்க என்டிகே? இதெல்லாம் பார்த்து கூட நான் யாருன்னு தெரியல. தேர்தல் பயணன்ற டாபிக் மூலியமா என்டிகே தனித்து நிக்கிறனால அவங்களோட வளர்ச்சியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஷோ நடத்தினாங்க. அது எங்க இருக்கு நெக்ஸ்ட் அந்த ஷோல என்டிகேட ஓட் பர்சன்டேஜ் வச்சு விஜய் எத்தனை சதவீதம் பிரிப்பாருன்னு ஆங்கர் கேட்ட கேள்விக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு பதில சொல்லிருப்பாங்க என்டிகே. அவர் களத்திலே இல்லங்கிற நீங்க ஓட்டு பிரிப்பாருங்க. இதற்கு இது பதில் இல்லையே. சரி, அவங்க எப்பவுமே இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா விஜய்க்கு வர்ற கூட்டம் எல்லாமே ஒவ்வொரு ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்துதான் கூட்டிட்டு வராங்கன்னு சொல்றாங்க. அட ஏங்க நீங்க வேற வீடு வாங்கவே 15 நிமிஷம் இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 விஜய் என்டிகேட ஓட்ட பிரிப்பாருன்னு கேள்வி கேட்டதுக்கு இங்க வந்து பாதி பேர் விஜய் ரசிகர்லாம் சொன்ன உடனே அங்க இருந்து என்டிகேல கை தூக்கிருப்பாங்க. அப்ப ஆங்கர் ஒரு தக்குவ அமௌண்ட் கொடுத்திருப்பாரு. எல்லாரும் சொல்லி வச்சு கூட்டு வந்துருக்கீங்க, எல்லாரும் கை தூக்குறாங்களே. என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்டேன். அதான் அந்த பேச்சு. விஜய் எல்லாருக்கும் காசு கொடுத்து கூட்டிட்டு வருவாராம். என்டிகே கட்சிக்காரங்க எல்லாருமே நிர்வாகிகளுக்கு காசு கொடுக்கறத பெருமையா பேசுறாரு. ஐயா நீங்க தேர்தல் நிதிக்காக வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு டீ வாங்கி கொடுக்கறதுக்கு நான் கொடுக்கற கூட கிடையாது. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது.